நாடாளுமன்ற நிர்வாக செயல்பாடுகள் அடிப்படையில் நம்ம விவாதிச்சோம். அரசியல் ரீதியாக இது எந்த அளவுக்கு முக்கியம் ராகுலுக்கோ காங்கிரஸ் கட்சிக்கோ இந்தியா கூட்டணிக்கோ? இப்போ நான் முன்பே சொன்னேன் இல்லையா, அந்த கமிட்டிகளில் குழுக்களில் தேர்வில் இருக்கிறதாகட்டும் இல்லை பாராளுமன்றத்தினுடைய செயல்பாடாகட்டும், பிரதமரை இருக்கக்கூடிய இடத்தில் விரும்புகிறாங்களோ இல்லையோ தனக்கு நேர் எதிரியாக பிரதமரே ராகுல் காந்தியை தான் முன்னிறுத்தி ஆகணும், அதை அங்கீகரித்து தான் ஆகணும். அப்போ நீங்கள் ஓவர பீரியட் 5 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா அந்த பிரதான எதிர்க்கட்சியினுடைய தலைவர் தான் அடுத்த பிரதமருக்கு இருக்கக்கூடிய போல் பொசிஷனில் இருக்கக்கூடியவர். அப்போ நீங்கள் விருப்பம் இல்லைனாலும் நீங்கள் எவ்வளோதான் வெறுத்தாலும் கூட அடுத்தது உங்களுடைய சேலஞ்ச் செய்யக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடியவராக ராகுல் காந்தியை அக்னாலேஜ் பண்ணி தான் ஆகணும். ராகுல் வெர்சஸ் மோடி நரேட்டிவ் இருக்குல்ல, ஆமா, அது பாஜகவுக்கு தான் கை கொடுத்துச்சுன்னு தானே இவ்வளவு நாள் பேசிட்டே இருந்தோம். ஆமா, ஆனா இது இப்போ இனிமே இது பாசிட்டிவா காங்கிரஸுக்கோ ராகுலுக்கோ பலன் கொடுக்கும்னு பாக்குறீங்களா? அதுதான் சொல்றேன், ராகுல் வெர்சஸ் மோடின்றத கொண்டு போகணும். அதன் மூலமாக மோடி ஏதோ ஒரு மலைக்கும் மடுவுக்குமான இந்த டேவிட் வெர்சஸ் கோலியாத் ஃபைட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வித்தியாசம்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு மோடின்றவர் எங்க விழுந்து கிடக்கிறான்ற நம்ம பாக்குறோம். 1.25 லட்சம் ஓட்டுகள்ல கடினமாக போராடி தான் 5 ரவுண்ட்ல ட்ரைனிங்ல இருந்துட்டு தான் வாரணாசியிலேயே வெற்றி பெற முடியுது. ஸோ மோடி என்ற பிம்பம் முன்னாடி இருந்த மாதிரி இல்லை. மக்கள் 272 சீட் கொடுப்பதற்கே தயாராக இல்லை. அவரோட அரசுக்கு அவருக்கு மெஜாரிட்டியே கொடுக்க தகுதி இல்லாதவர்னு தான் நிராகரிச்சிருக்காங்க. கூட்டணி ஆட்சி அமைச்சிருக்காரு, யாரும் மறுக்கல. ஆனால் அந்த பிம்பமே சிதைஞ்சு போயிருக்கு. இன்று உங்களை எதிர்க்கக்கூடிய பிரதான எதிரி இடத்துல கண்டெண்டரா அவர் தான் உட்கார்ந்துருக்காரு. அப்போ நீங்க சட்ட ரீதியாகவும் சரி இல்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவாகவும் சரி அரசியல் ரீதியாகவும் சரி தொடர்ந்து எதிர்கொண்டு தான் இருக்கணும். அதற்கு தான் சொன்ன அதிர் ரஞ்சன் சௌத்ரி என்ற ஒரு நபர் பிரதமர் மோடியை மிருக பலத்தோடு இருக்கக்கூடிய மோடியை எதிர்ப்பது வேற, பலவீனமான மெஜாரிட்டி இல்லாத கூட்டணி கட்சிகளை அனுசரித்தாக வேண்டிய மோடியை ஒரு ராகுல் காந்தி போன்ற ஒரு நபர், அதுவும் பலம் வாய்ந்த காங்கிரஸ் எதிர்ப்பது என்பது பாராளுமன்றத்தில் எதிர்ப்பது என்பது வேற, அதே போல வெளியிலும் வேற. அப்ப பாரத் ஜோடோ யாத்திரையெல்லாம் பெற்று நடந்து தன்னுடைய ஸ்டேச்சரை உயர்த்தியதற்கு அப்புறம் இப்போ இந்தியா கூட்டணியா அங்கீகரிச்சிருக்காங்க. ஆமா, திரிணாமுல் காங்கிரஸ் எங்களை ஒத்தி கன்சல்ட் பண்ணல கொடுக்கநிலை சுரேஷ்க்கு அப்படின்னு சொன்னாலும் கூட ராகுல் காந்தியை தேர்ந்தெடுத்த கூட்டத்தில் அவங்களும் பங்கு பெறாங்க. அப்போ எதிர்கட்சியினுடைய மொத்த உருவமாக அவர்களை எதிர்க்கக்கூடிய ஒரே மோடிக்கு எதிரான நபராக அவர்களை முன்னிறுத்துறாங்க, அங்கீகரிச்சிட்டாங்க. அப்போ நீங்க உள்ளேயும் வெளியேயும் தொடர்ந்து அவருடைய ஸ்ட்ராட்டஜின்றது மோடிக்கு எதிராக இவர் தான் முன்னிலைப்படுத்தப்படுவார், இவர் தான் பிரதானமாக அந்த யுக்தி வகுப்பாளராக இருப்பார். ஓகே, திரு முனவர் பாஷா, ராகுலுடைய கடந்த கால செயல்பாடுகள் வச்சு நீங்க அவர் ரொம்ப குறைச்சு மதிப்பீட்டீங்க முதல் சுற்றுல. ஆனா இப்ப எதிர்க்கட்சி தலைவர்ங்கிற அந்த பொறுப்பு, மோடிக்கு எதிராக அவர் எடுக்கக்கூடிய நிலைப்பாடுகள் அவரோட இமேஜ, காங்கிரஸோட இமேஜ வரக்கூடிய நாட்களை உயர்த்த போதும் தானே திரு கார்த்திகேயன் பார்க்கிறாரு? கார்த்திகேயனுடைய பார்வை என்பது அவரை பொறுத்தவரை சரியாக இருக்கலாம். ஆனால் கடந்த நாடாளுமன்ற தேர்தல், இப்பொழுது முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில், இதற்கு முந்தைய நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் பாரத பிரதமருடைய வேட்பாளராக ராகுல் காந்தியை தான் முன்னிலைப்படுத்தியது. இன்றைக்கும் தேர்தல் களத்திலே மோடிக்கும் ராகுல் காந்திக்கும் இடையிலே தான் போட்டி என்ற அளவிலே தான் இந்தி கூட்டணி செயல்பட்டது. அதையும் தாண்டி மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் அரசியல் சட்டம் மாற்றப்படும், சர்வாதிகாரியாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்வார் என்றெல்லாம் சொன்னதற்கு பிறகும் கூட மீண்டும் மக்கள் மோடியின் தலைமையிலே கூட்டணி ஆட்சி அமைவதற்கு வாய்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். திரு பீட்டர் சொன்னார்னா, நாட்டு மக்களுக்கு நிரூபிக்கிறதை விட, எதிர்கட்சிகளுக்கு நிரூபிக்கிறதை விட, கூட்டணி கட்சிகளுக்கு நிரூபிக்கிறதை விட பாஜகவுக்கும் RSSக்கும் தன்னுடைய செல்வாக்கு இன்னும் அப்படியே இருக்குன்னு நிரூபிக்கிறதே ஒரு பெரிய சவாலாக இருக்கும் திரு மோடிக்கு சொன்னார். இல்லை, பாஜகவும் சரி RSSம் சரி இந்த அளவுக்கு மோடி வந்ததற்கு பிறகு அவரே தான் மீண்டும் பிரதமராக வருவதற்கு RSS அனுமதித்து தான் அவர் பிரதமராக இருக்கிறார் 3வது முறையாக. எனவே அதில் எந்த விதமான சிக்கலும் வரப்போவதில்லை. சரி, பாஜகவும் RSSம் கண்டிப்பாக மோடியின் தலைமையிலே தான் இந்த ஆட்சி நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அவரை பொறுத்தவரை மீண்டும் இந்தியாவை ஒரு வல்லரசாக உருவாக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம். நன்றி.